சீரிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ இவ்வளோ சீரியஸான ஒரு கேரக்டரா மாறுங்க யாருமே எதிர்பார்க்கல. அண்டர்ஸ்டாண்டிங் படி சில விஷயங்கள் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக சில இடத்துல ஐ எம் ஃபாலோயிங் ஃபார் ஹர் ஆக்ஷன்ஸ். ஒரு மென்னாலே ஒரு பேடான இம்ப்ரெஷன் இருந்த ஒரு பர்சன். சரி சும்மா சொல்கிறாங்கன்னு தான் நான் மைண்டில் யோசிச்சுட்டேன். உண்மையாக ஐ டென்ட் ஹவ் எனி ஹோப்ஸ், எனி எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட்டு டேவே ஆடிஷன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், பிரியதர்ஷன் ஜோ ஜெரி. எதுக்கு ரியன்னு மாற்றினேன் அப்படின்னு கேட்டார். சார் சும்மா தான் சார் மாற்றேன். உன் கேரக்டர் பேர் பிரியன் சார், கஷ்டப்பட்டு மாற்றிருக்கேன். ஸோ உங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறப்போ அட்டெண்டட் ஆஸ்கர் 2019. தமிழில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது. தமிழ்னாலே அலர்ஜியாக இருந்துச்சு. ஆடிஷன்ஸ் போக ஆரம்பித்தேன். கொடுக்குற கேரக்டரை கரெக்டாக பண்ணணுங்கிறது மட்டும்தான் நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன் அவரை. சச் அ வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். பேசும்போதுமே அவர் சொன்னார், தம்பி நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் என்ன வருதோ அதை பண்ணுங்கள். அந்த மொமெண்ட்டில் எனக்கு அதான் வேலைன்னா நான் அதை கரெக்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் லீடிங் மீ டு மை கோல். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்பவே சிறப்பாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக ஹோம் விசிட்டில் மீட் பண்ணோம். ஸோ அந்த கேரக்டரோட ஆர்க் வந்து சீரிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ இவ்வளோ சீரியஸான ஒரு கேரக்டராக மாறுங்க யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அந்த கேரக்டரோட ஆர்க்கு? ஃபஸ்ட்டு சார் சொல்லும்போது அப்பா அம்மா இல்லைன்னொடனே அதுவே ஒரு பெரிய டெப்த்து. பட் என்ன ஆச்சுன்னு கேட்டால் எனக்கு அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் பர்சனலாக பில்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அப்புறம் அக்காவோட வளர்றேன். அப்புறம் என்னுடைய ஸ்கூல், என்னோடய லைஃப் எப்படி இருந்துச்சு. ஸோ சில விஷயங்கள் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அந்த கேரக்டரை நான் டெப்த் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆர்க் வந்து எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஓகே ஓகே. பட் அது வந்து நான் ரொம்ப சீரியஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது ஒரு விதமாக ஒரு ப்ளூமிங்காக ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. ஓகே ஓகே. ஸோ உங்களோட பேர் ரியன் அப்படிங்கிற பேரு, ஆனால் பிரியதர்ஷன் ஜோ ஜெரி. கரெக்ட். அது நானே சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் கேட்டீங்க. பிரியதர்ஷன் தான் என்னுடைய ஒரிஜினல் நேம். ஸோ ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் பிரியன் தான் என்னை வீட்டில் கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ அப்பா அம்மா எல்லா ஹோல் ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரியன் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து சரி நம்ம ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே வரல, சரி சும்மா பேரை வேணால் மாற்றி பார்க்கலாமான்னு வீட்டில் அப்பா நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆமாம் எல்லா ஆக்டர்ஸும் 3 லெட்டர் பேர் வைப்பாங்க, நீ வேணால் 3 லெட்டர் பேர் வச்சுப்பாரு அப்படின்னாங்க. அஜித், விஜய் எல்லாரும் பேருமே 3 லெட்டரில். சரி அப்போ பிரியன்னும் போது சரி ரியன் அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பியை மட்டும் தூக்குனேன். அது அப்படி மாத்தினது தான் அந்த பேரு. ஆனா அந்த கேரக்டருக்கு பிரியன்ற நேம் தான் இருந்ததா இல்ல வேற பேர்? ஃபர்ஸ்ட் வந்து சந்துருங்கிற பேர் தான் இருந்துச்சு கேரக்டருக்கு. சார் என்ன வந்து பிரியன் தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். எதுக்கு ரியன்னு மாத்தின அப்படின்னு கேட்டாரு. சார் சும்மா தான் சார் மாத்தினேன். உன் கேரக்டர் பேர் பிரியன் அப்படின்ட்டாரு. சார் கஷ்டப்பட்டு மாத்திருக்கேன், திரும்ப நீங்க மாத்திட்டீங்களே. சரி பரவாயில்ல சார், ஓகே பிரியன். பட் ஒரு விதமா எனக்கு அந்த பிரியன் எனக்குன்னு இருந்திருக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எனக்கான நேம் போல இருக்கு. இன்னொன்று அந்த 3 லெட்டர் நேம்னா இப்போ பார்க்கும்போது it doesn't make any sense. லைக் மேபி அந்த மனசுல இருக்கும், it's all about the time and அந்த கேரக்டர் மனசுல இருந்துச்சுன்னா அந்த பேர் ஆட்டோமேட்டிக்கா it will I think அந்த பேரே வந்து பிரியனே it's very close to heart. Very close to heart ஆயிடுச்சு. lovable. எல்லாருமே வந்து உங்களை ரியன் கூப்பிட பிடிக்கல, பிரியன் தான் கூப்பிட போறேன். எல்லா மெசேஜஸுமே பிரியன் சொல்லி தான் வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி பிரியன் நம்ம பேராச்சு, நம்ம அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு ஐ தாட் ஆஃப் சேஞ்சிங் மை நேம் டு பிரியன் as usual. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த கதையில் நீங்கள் வந்து உள்ள வரக்கூடிய ஒரு கேரக்டர் எப்படி இருக்குது கிராஜுவலி இந்த கேரக்டர் வர்றது, மக்களுடைய ரிசெப்ஷன் இந்த கேரக்டருக்கு? ஆக்சுவலாக இந்த கேரக்டர் நான் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ்ன்னு தான் எனக்கு தெரியும். நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் வந்து எனக்கு சொன்னாங்க என்னென்னா அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அது பர்சனலாக ஐ டென்ட், சரி சும்மா சொல்கிறாங்கன்னு தான் நான் மைண்டில் யோசிச்சுட்டேன். உண்மையாக ஐ டென்ட் ஹவ் எனி ஹோப்ஸ், எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கொடுக்குற கேரக்டரை கரெக்டாக பண்ணணுங்கிறது மட்டும்தான் என் தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. அண்ட் ஈவன் ஆஸ் த சீன் கம்ஸ் ஆல்சோ எனக்கு மந்த்லி ஒரு 2-3 days தான் ஷூட் இருந்தது. ஸோ எனக்கு ஒரே நாளில் தே யூஸ் டு டேக் 8 சீன்ஸ்னால் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே இந்த 4 எபிசோடில் நமக்கு அங்கங்கே வருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தேன்.
பட் ஓவர் த டைம் அந்த கேரக்டர் அந்த ஒரு மெயின் கேரக்டருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கேரக்டரோட கனெக்ட் ஆகிட்டாங்க. அதுதான் நான் ஃபீல் பண்ணேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது. சரி, நம்ம அந்த பர்சனுக்கு ஒரு இருக்கிற சப்போர்ட் மேபி பீப்புள் ஆர் லைக்கிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நான் அப்படியே ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஓகே தட் குட் பி த ரீசன் ஃபார் த கேரக்டர்ஸ் ஒரு நல்ல ரிசீவ் ஆகிறதுக்கான காரணம். ஐ திங்க் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸோடைய லவ் போர்ஷன்ஸ் உங்கது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் இருக்கு. பிகாஸ் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ ஹரிணி அண்ட் சித்தார்த்தோடது வந்து இட்ஸ் மோர் லைக் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பட் உங்களுடைய லவ் போர்ஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு ஃப்ரெண்ட்ல இருந்து அண்ட் தென் இஸ் சப்போர்ட் பண்ணி அப்படியே அது ஒரு ஸ்லோலி இட்ஸ் கோயிங் இன்டு a love track அப்படின்றப்ப இட்ஸ் வெரி அந்த ஒரு ஒரு மாதிரி நல்லா கிராஜுவலா இருந்தது. இன்னொன்று அது பார்த்தோன்னே ஒரு இன்ஃபேக்சுவேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஹெல்ப்பில் தான் ஆரம்பிச்சு. ஸோ அவங்களுடைய நல்ல கேரக்டர்ஸை தெரிய எனக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. பட் இருந்தாலும் அந்த சொல்கிற ஒரு தயக்கம், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ an orphan. எனக்கும் யாரும் இல்லை. மேபி அது ஒரு ரீசனாக வச்சு ஷி மைட் நாட் லைக் மீங்கிற ஒரு விஷயம் என் மைண்டில் நான் இது பண்ணிகிட்டே இருப்பேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு நார்மல் லைஃப் எல்லாரும் மாதிரியும் கிடையாது. ஸோ மேபி தட் குட் பி த ரீசன் தட் ஷீ இஸ் வில் நாட் லைக் மீ. அந்த தாட்டுமே ஐ கீப் ரன்னிங் ஆஸ் மை கேரக்டர். ஸோ இதெல்லாம் மைண்டில் நான் உண்மையாக அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, அவங்க வேற, நம்ம ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் த்ரூ அவுட் த ப்ராசஸ். பட் அன்எக்ஸ்பெக்டடாக சில இடத்துல ஐ எம் ஃபாலோயிங் ஃபார் ஹர் ஆக்ஷன்ஸ், சில அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஸ்டார்டிங் டு ஸ்லோலி ஃபால் ஃபார் ஹர் கேரக்டர். சேம் வித் ஹர். அவங்களும் வந்து வெளியில் அவங்களுக்கு ஒரு மென்னாலே ஒரு பேடான இம்ப்ரெஷன் இருந்த ஒரு பர்சன். நான் வந்து அதை டோட்டலாக ஐ கம் அஸ் அ கேம் சேஞ்சர். கிரீன் ஃபாரஸ்ட். எஸ், அவங்களுக்கு அது டோட்டலாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் அபவுட் மென். நாட் ஆல் பீப்புள் ஆர் சேம் அப்படிங்கிறது through me she is understanding. So appa vandu is a well versed director and filmmaker at films and also successful filmmaker. அவருடைய படங்கள் வந்து it's all time my favorite, like உல்லாசமா இருக்கட்டும், விசிலா இருக்கட்டும், it's my favorite. So நீங்க வந்து டைரக்ஷன் சைட் போகணும் இல்லைன்னா ஆக்டிங் சைட் போகணுன்ற ஒரு சாய்ஸ் வந்துதா, ஆர் இட்ஸ் யோர் பியூர் கால் ஆக்டிங் போகணும் அப்படின்னு? ஆக்சுவலாக சினிமா வாஸ் nobody thought I would enter cinema because I was not a person who regularly film enthusiast in college or school. Oh, school main. Okay. School கூட நான் காமர்ஸ் தான் எடுத்தேன். they were நான் என்ன பண்ணாலும் they were supportive. They didn't say இது but films வேண்டான்ற முடியல. films வேணான்னு இல்லை, films பத்தி ஒரு அட்ராக்ட் வரல. பட் I was into lot of டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் அல்லது என்ன டெவலப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். மியூசிக்ல நான் ரொம்ப நிறையா இன்வால்வ்டாக இருந்தேன் மியூசிக்ல. ஓகே. நான் வந்து சரி மியூசிக் பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப படிப்பாக இருக்க வேணாங்கிறதுக்காக விஸ்காம் சூஸ் பண்ணேன். நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணேன். ஸோ விஸ்காம் எனக்கு கிடச்சிருச்சு உடனே. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப மூவிஸ் மேலே ஒரு ஆசை கிரியேட் ஆச்சு. நிறைய மூவிஸ் பார்க்க ஆரம்பித்தேன், வேர்ல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நான் போய் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ஆக்டிங் மேலே ஒரு பேஷனே கிரியேட் ஆச்சு. ஸோ மும்பைலையும் படிச்சிங்க, யூஎஸ்லையும் படிச்சிங்க, லைக் ரெண்டு இடத்துலையுமே வந்து அந்த அந்த ஆக்டிங்கை கற்றுக் கொடுக்குற விதம் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருந்ததா, ஆர் இஸ் இட் வெரி சிமிலர்? ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து நிறைய ரெப்ரசன்டேஷனல் ஆக்டிங்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ட்ரமாட்டிக் ஆக்டிங். இப்போ நான் நார்த் இந்தியா மும்பையில் படிக்கும்போது ட்ரமாட்டிக் ஆக்டிங் நிறையா இருந்துச்சு. டீச்சர்ஸ் வேர் ஃப்ரம் என்எஸ்டி நியூ டெல்லி. ஸோ அவங்களோட டீச்சிங் எல்லாம் ரொம்ப கிராண்டியராக இருக்கும். லைக் எதுனாலும் ரொம்ப கிராண்டியராக இருக்கும். ப்ளஸ் நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த காமிக் நேச்சர் நேச்சுரலாகவே இருந்துச்சு. நான் வந்து எனக்கு வரவே வராது இதெல்லாம், இட்ஸ் இம்பாசிபிள். பட் நீங்கள் என்எஸ்டிக்கு போகணும்னு ஆசைப்பட்டதில்லை? என்எஸ்டி போகணும்னு ஆசைப்படலை. எனக்கு போகணும்னு தோணுச்சு. பட் அதெல்லாம் நம்ம முன்னாடியே நிறையா தியேட்டர் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்எஸ்டி நான் திங்கே பண்ணல. பட் நான் என்எஸ்டி படித்த டீச்சர்ஸ்கிட்ட படிச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கே போகும்போது அவங்களுடைய அந்த ஸ்பான்டேனிட்டி அதெல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அது வரவே இல்லை. பட் அந்த விஷயங்கள் வந்து எனக்கு நியூவாக இருந்துச்சு. சின்ஸ் ஐ வாஸ் நியூ டு ஆக்டிங், மும்பை ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆக்டிங். தென் ஒன்ஸ் ஐ வென்ட் டு LA, அதுதான் இட்ஸ் அ கேம் சேஞ்சிங் ஃபார் மீ. ஸோ உங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறப்போ யூ அட்டெண்டட் ஆஸ்கர்ஸ் 2019. Yeah. So how was that?
இட் வாஸ் அமேசிங். நான் வந்து ஐ அப்ளைட் பட் ஐ டென்ட் கெட் இட். ஓகே, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் ஐ அப்ளைட். தென் ஐ காட் டு அட்டெண்ட் ஒன் ஆஃப் ஜிம்மி கேமலோடைய ஷோக்காக. காலையில் 5:30க்கு வரணும். ஸோ ஐ தாட் லெட்ஸ் கோ. தனியாக போனேன், யாருமே வரல. இட் வாஸ் ஸோ நியூ ஃபார் மீ. லைக் ஐம் நெவர் பீன் டு ஷோஸ் இன் சென்னை ஆல்சோ. இங்கேயும் நான் ஒரு ஷோ அட்டென்ட் பண்ணல, ரியாலிட்டி ஷோ. அங்கே போய் லைனில் நின்று உள்ளே போய் அதில் அவங்க சொல்லும் போது கிளாப் பண்ணணும். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் நியூ டு மீ அண்ட் ஐ என்ஜாய்ட் அ லாட். ஓகே. ஸோ எல்ஏ முடிச்சுட்டு இங்கே வரப்போ ஆக்டிங் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தீங்க. பட் அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமைச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் பட்ட மெனக்கல், பிகாஸ் சின்ஸ் அப்பா இஸ் தேர் இன் இண்டஸ்ட்ரி, பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? டஃப் லாங் ஜர்னி. As soon as I came to Chennai, COVID came. So I couldn't do anything. But what I did was I started to read books and improve my Tamil. நான் தமிழ் லிட்ரேச்சர் நல்லா பண்ணணும்னு புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். நிறையா தமிழோடைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப க்ரியேட் ஆனது யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான். அது வரைக்கும் எனக்கு தமிழோடைய இம்பேக்ட் எனக்கு அவ்வளோ ஃபீல் இல்லை. சென்னை வந்தோடனே தமிழ் பீப்புள், Tamil life is one of the best. After seeing so many people all over the world, I started to fall in love with Tamil, everything. தமிழில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது. தமிழ்னாலே அலர்ஜியாக இருந்துச்சு. ஆஃப்டர் கோயிங் டு யூஎஸ், தமிழ் பிகேம் மை ஃபேவரட். ஸோ பண்ணால் தமிழில் மட்டும்தான் பண்ணணும், நடிக்கணும். எனக்கு தமிழில் அவ்வளோ ஒரு ஆசை க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ் போக ஆரம்பித்தேன். என்னுடைய குரு மென்டர் சார் ரெஜின் சார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சொன்னார், நீ அங்கே படிச்சுட்டு வந்தது இங்கே நிறைய பேர் படிக்கல, நீ வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண என்னோட இன்ஸ்டியூட்டில் அப்படின்னாரு. சரி நம்ம அதுவாது யூஸ் ஆகட்டும்ன்ட்டு நான் வந்து சரி லெட்ஸ் டூ ஆக்டிங் கிளாஸ் இருக்கு. ஆக்டிங் கிளாஸ் லெஜெண்ட்ல ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா? நான் வந்து என்ன பண்ணிட்டேன், போகலை ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்கெடியூலே போகல. அப்போ வந்து சரி நம்ம ஃபாரின் மணாலி ஷூட்லாம் போய் பண்ணாங்க. சரி மணாலின்னும் போது சரி போட்டு சும்மா ஜாலியாக போகலான்னு போனேன். அங்கே போகும்போது மணாலியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ஜாலி சும்மா ஃபன் பண்ணலான்னு தான் போனேன். அப்போது நாசர் சாரை மீட் பண்ணேன். ஸோ எனக்கு அவரை பார்த்தோன்னே அவரோட பேசணும். விவேக் சாரை மீட் பண்ணேன், விச் வாஸ் another big blessing. So as I'm starting to meet all the big stars, I started to talk to them. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கற்றுக்கலாம், சினிமா பேச. ஸோ எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. பட் நாட் ஷூட் பார்க்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. பட் இந்த மாதிரி ஆக்டர்ஸோட கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், டெக்னீஷியன்ஸோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நிறையா. ஸோ நாசர் சார் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பெரிய இன்புட்ஸ் ஆர் விவேக் சார் கிட்ட இருந்து அந்த மாதிரி? ஆக்சுவலாக நாசர் சார் வந்து பேப்பரே இல்லை கையில். அவரும் ஹி வாஸ் வெரி சில், ஜாலியாக இருந்தார். சார் நீங்கள் சீன்ஸே படிச்சிட்டிங்களா இல்லை எப்படின்னு கேட்டேன் நான். எல்லாம் இங்கே இருக்கோம், பேசிடலாம் அப்படின்னாரு. எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, உங்கள் சீன்ஸ்லாம் எப்படி? அவர் நினச்சிட்டாரு நான் நார்மல் லேமேன் சும்மா கேட்குறேன்னு. அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக பேசினார். அதுக்கப்புறம் சொன்னேன், சார் நான் இங்கே ட்ரெயின் பண்ணேன், இங்கே படிச்சுட்டு வந்தேன். அப்புறமேல அவர் வந்து என்கிட்ட இன்ட்ரெஸ்டாக பேச ஆரம்பித்தார். ஹி செட், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்களே சார், உங்களுக்கு எதுவாவது டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவர் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார். அவர் ஒரு ரொம்ப கேஷுவலாக சொன்னார். எனக்கு வந்து இவ்வளோ கேஷுவலாக ஏன் நமக்கு வரமாட்டேங்குது, அப்படி நம்ம ஏன் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் எல்லாத்துக்கும். பட் மேபி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் வுட் ஹவ் மேட் ஹிம் டு see everything as like அவருக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக வருது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் பீயிங் இன் டு தேட்டர் ஆக்டிங். ஸோ தட் வாஸ் அ லிட்டில் கான்வர்சேஷன் ஐ ஹேட் வித் ஹிம். அப்புறம் விவேக் சார் வந்து அவரோட ஒரு டின்னர் போயிருந்தோம் அன்றைக்கி. போயிட்டு பண்ணும்போது நாங்கள் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஆக்சுவலாக நான் விவேக் சாரை வந்து நான் பியானோ கற்றுக்கும் போது விவேக் சாரோடைய சன் வருவார், கூட்டிகிட்டு வருவார் சாரே. விவேக் சாரே கூட்டிகிட்டு வருவார். அப்போது நான் மீட் பண்ணியிருக்கேன் விவேக் சாரை. அவங்க விவேக் அவருடைய ஒய்ஃப் அவங்களும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போவாங்க சன்னை. ஸோ அப்போவே நாங்கள் பேசியிருக்கோம். தென் ஹிஸ் சன் பாஸ்ட் அவே இல்லை அவர் ஆஃப்டர் சம் இதில். அதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஹெசிடென்ட் டு கோ அண்ட் டாக் டு ஹிம். எனக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பேசுகிறதுக்கு. பட் ஹீ வாஸ் வெரி நைஸ். அவர் வந்து என்னை பார்த்துட்டு எங்கே படிச்சுட்டு வந்தீங்க, யூஎஸில் படித்தெல்லாம் கேட்டார். வெரி நல்லா இன்ட்ராக்ட் பண்ணார். பட் நத்திங் மச் வேறு பர்சனலாக நான் பேசலை அவர்கிட்ட சார்கிட்ட.
பட் நான் அவர் வெளியில இருந்து அட்மையர் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் அவர் நடிக்கிறது. ஆக்டிங்ன்றப்ப ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் மைட் பி irrelevant பட் ஸ்டில் லெஜெண்ட்ல சார் வந்து நடிச்சார், லெஜெண்ட் சார் நடிச்சார். இன்னைக்கு வந்து அவரோட அடுத்த படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, லீடர். ஒரு டிரான்சிஷன் ஆர்க் இருக்கு அவருடைய ஆக்டிங்ல. நீங்க அதை பார்த்து ஐ மீன் 2 படத்தை நீங்க பாக்குறப்போ அவர் போட்ட மெனக்கடல் ஆர் சம்திங், அந்த வயசுல ஒரு ஆக்டர் ஆகணும், he want to be someone else, அந்த மாதிரி இருக்கணும், அந்த ஃபயர். சார் நான் லெஜெண்ட் சாரோடைய நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன் அவர். சச் அ வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அவர்கிட்ட நான் பேசும்போதுமே அவர் சொன்னார், தம்பி நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் என்ன வருதோ அதை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க ஓகே, பட் இந்த மொமெண்ட்டில் இப்போ பண்ணுறது இதுதான் உங்களுக்கு அந்த ட்ரீமை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொன்னது எனக்கு ஐ ஆல்வேஸ் டேக்கன் இட் இன் எவ்ரி ஃபேஸ் ஆஃப் லைஃப். நம்ம வந்து வீட்டில் சொல்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வேற எங்கேயோ போய் வேற ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அந்த மொமெண்ட்டில் எனக்கு அதான் வேலைன்னா நான் அதை கரெக்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் லீடிங் மீ டு சம் மை கோல். ஸோ டோன்ட் கோ அவே ஃப்ரம் வாட் யூ ஷுட் டூ. அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் போகாமல் யூ ஜஸ்ட் டூ வாட் எவர் கம்ஸ் யுவர் வே. தட் ஐ ஆல்வேஸ் டேக்கன். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. ஹி வாண்ட்ஸ் டு லேர்ன் ஆக்டிங். நான் என்ன எப்படி கற்றுக்கலாம் பெட்டரா அப்படிங்கிறது ஹீ டுக் லாட் ஆஃப் எஃபர்ட். அண்ட் he was constantly watching movies. அப்பா சொல்லுவாங்க எப்போ போய் சார் பார்த்தாலும் he watches movies. He keeps watching, revisiting Shivaji Ganesan sir movies, MGR movies. So he's constantly equipping himself. not சும்மா அந்த பேஷன் பண்ணணுங்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான எஃபர்ட் வந்து சார் போட்டார் நிறையா. சார் வந்து ஆல்ரெடி இஸ் அ வெரி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் அ வெரி renowned businessman. He didn't leave that and he focused more on acting. கற்றுக்கணும்னு ஒரு பேஷன் இருந்துச்சு. that I always admired about him. கட் பண்ணி லீடரில் பார்த்தப்போ ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பார்த்தேன். there has been growth இருக்கும்ல, கண்டிப்பா. இவ்வளோ நம்ம எஃபோர்ட் போடும்போது ஆப்வியஸாக there should be growth. and obviously when a different different director-ஓட ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய inputs will be a lot. அவங்க வந்து எப்படி வந்து அவரை பார்க்குறாங்க, எப்படி அவரை ரிசீவ் பண்ணணுங்கிறது இட்ஸ் அ டோட்டல் டிஃப்ரெண்ட் டைரக்டர். எவ்ரி டைரக்டர்கிட்ட எவ்ரி ஆக்டர் வில் சேஞ்ச். ஸோ அந்த விதத்தில் சார் ஹஸ் க்ரோன் அ லாட் அண்ட் டைரக்டர் ஆல்சோ ஹஸ் ரியலி புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு பிரிங் வாட் வி சி அபவுட் இந்த க்ரோத் பார்க்குற மாதிரி ஹி ஹஸ் ப்ராட். got it. ஸோ ரிகார்டிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒர்க்கிங் வித் மல்டிபிள் பீப்புள்ஸ், இதில் உங்களுக்கும் நிக்கிலாக்குமான அந்த காம்பினேஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒர்க்கிங் வித் நிக்கிலா, பிகாஸ் அங்கே அந்த செட்டில் வந்து அந்த கேர்ள்ஸில் வந்து நிக்கிலா இஸ் குவைட் ஃபெமிலியர் பிகாஸ் ஷீ இஸ் இன் டு மூவிஸ் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கிரேட் பெர்ஃபார்மர். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப அவங்க கிட்ட அப்சர்வ் பண்ண விஷயங்களா இருக்கலாம் ஆர் அபவுட் சம்திங். அமேசிங் ஆக்டர்ஸ், அமேசிங் பெர்ஃபார்மர். நான் வந்து ஃபஸ்ட்டு டேவே ஆடிஷன் பண்ணும்போதே அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களோட நடிக்கிறதுக்கு. நீங்கள் அவங்க கூட நடிக்கும்போது நேச்சுரலாக எனக்கு வந்து எமோஷன்ஸ் எல்லாம் வருது. அவங்க வந்து அவங்களும் சொன்னாங்க எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வெரி மியூச்சுவல். ஸோ ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஆப்போசிட் ஆக்டரும் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தட் வே நிக்கிலா கேவ் மீ தட் கம்ஃபர்ட். அண்ட் எவ்ரி சீன்லையுமே வந்து ஷீ வாஸ் வெரி நிறையா சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். லைக் சும்மா ஒரு மாதிரி எது சொல்லணுன்னாலும் கிரிட்டிசிசமாக இருந்தாலும் ஷீ இஸ் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆன் தட் அண்ட் ஷீ மேக் ஷுர்ஸ் தட் ஐ ஆம் கம்ஃபர்டபுள். ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் அ வெரி வெரி பிளெஸ்ஸட் ஃபீலிங் ஃபர்ஸ்ட்டு கேரக்டரில் டு ஹாவ் சச் அ அமேசிங் பர்ஃபார்மர் அண்ட் experience. She has good experience. So I'm learning a lot from her. Really. That's nice. So இப்போ இந்த சீரீஸில் பிரியன் வந்து மக்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகிறது எப்படி இருக்கு? ஸ்லோவாக லைக் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. பட் சம்திங் சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு சில இது டக்குன்னு கிளிக் ஆகும். அந்த கிளிக் இன்னும் வரலன்னு நான் சொல்லுவேன். பட் சில விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அவுட் ஆஃப் த ப்ளூ வந்துச்சோ அந்த மாதிரி வாட் எவர் கம்ஸ் ஐம் ஜஸ்ட் டூயிங். பட் ரைட் நவ் நத்திங் டு சே தட் ஐ கேன் தட் இஸ் ரெடி டு சே. ஸோ ஆன் ப்ராசஸ் குக்கிங்னு வச்சுக்கலாம். காட் இட். ஸோ பொதுவாக நீங்கள் ஆக்டிங் வரும்பொழுது
படத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் இருக்கும். பட் கட் பண்ணால் இங்கே வந்து ஒரு வெப் சீரிஸ் 100 days சீரிஸ். அது யோசிங்களா, ஓகே நம்ம சீரிஸ் பண்ணணுமா, நம்ம படத்துக்காக போகிறோம், ரெண்டோட மீட்டரும் வேற, இது ஒரு சீரியல் ஃபார்மேட்டில் போகுது, ஸோ இஸ் இட் ஓகே நம்ம போகலாமா அப்படின்ற ஒரு தாட் இருந்துதா? இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் த அமௌண்ட் ஆஃப் வெயிட்டிங், இவ்வளோ வருஷம் நான் வெயிட் பண்ணது, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருந்தது. அதுவும் ஹாட் ஸ்டாருன்னும் போது இட் வாஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம். நம்ம எதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ அது வந்து இந்த ஹாட் ஸ்டாரில் நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நான் நினச்சேன். இன்னொன்று, எனக்கு ஆல்ரெடி உப்பு புளிக்காரம் இஸ் அ வெரி பிக் சீரீஸ். டைரக்டர் சார் வந்து பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. லைக் சச் அ ஒரு போலீஸ்லாம் பண்ணும்போது ஒரு பயங்கர ரீச் இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் டிஓபி சார் ஆல்சோ ஐ நோ ஹிம். அண்ட் அந்த ட்ரஸ்ட் இருந்தது. ஓகே, எனக்கு 2 பேர் இருக்காங்க, ஸோ நம்ம தைரியமாக இறங்கலாம். அந்த ட்ரஸ்ட் வந்து எனக்கு அந்த டெக்னீஷியன் சைட்லேருந்து இருந்ததுனால பிளைண்டாக நான் போயிட்டேன். ஐ டென்ட் திங்க் ஆஃப் எனி திங். சீரீஸ், எஸ், மூவிஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட், பட் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி டெல்லிங். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் that I didn't take the wrong decision and everything is falling in place. Got it. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது. ஸோ இன்னும் என்ன மாதிரி விஷயத்துக்கு ஆடியன்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? Will that be a happy ending? I hope so. Okay. I really hope so. Because எனக்குமே நிறைய விஷயங்கள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. பட் என்னன்னா, லைக் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். லைக் எவ்ரி வீக் தெர் இஸ் சம்திங் நியூ. அந்த 4 எபிசோட்ஸில் எல்லாரும் என்கிட்ட சொல்கிறது, சூப்பராக போயிட்டுருக்குடா, எங்கேயாவது ட்ராப் ஆகிடாதில்லன்னு கேட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், இஃப் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, தேர் சம்திங், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இஸ் தேர். அண்ட் ஐ வுட் சே வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ் எலிமெண்ட். அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இஸ் கீப் கோயிங் டு கம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆடியன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். காட் இட். ஐ திங்க் அவங்க அதுக்கு தான் பிரேஸ்ட் அப்பா இருக்காங்க. அதுக்கு தான் ஏன்னா people are already நம்ம ஒரு 75% ஆஃப் தி சீரிஸ் முடிஞ்சது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ நிறைய ரிவீலிங்ஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய புது பார்ட்னர்ஸ் வராங்க. அண்ட் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கமிங் டு ஓன் பிளேசஸ். அண்ட் ஏன்னா இந்த கதையை வந்து இனிஷியலி அனௌன்ஸ் பண்ணப்போ இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியை வந்தது. இது வந்து ஏன்னா இன்னைக்கு இன்டெரக்டாக நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா நார்மலைஸ் பண்ணப்படுது. நிறைய படங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டயத்தில் இந்த சீரீஸ் வந்தப்போ இதையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க போல. ஸோ ஐ திங்க் அது ஒரு ஸ்பார்க் கிரியேட். பட் இவென்ச்சுவலி அந்த கதை போக தான் அந்த ஒரு தின் லைன் மாறி ஓகே இது இந்த மாதிரி கதை அப்படின்றது போகுது. So I think it's a great thing for you. Yes, it's அந்த interest element is what making people to watch the series. And நேத்து வந்து I went for lunch. நேத்து நைட்டு தான் வந்துச்சு, முந்தா நாள் நைட்டு வந்தது சீரீஸ். ஸோ ஒரு ஃபேமிலி வந்து எங்கிட்ட நான் சாப்பிட உட்காந்தோடனே வந்து பேச வந்துட்டாங்க. they got up from their chairs and they came to me and they said, இன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது, காலைல 7 மணிக்கு 2 பேரும் உட்காந்து சீரீஸ் பார்த்துட்டு தான் போனோம். நானே இன்னும் பார்க்கல நேத்து, அவங்க சொல்லும் போது நான் பார்க்கல அப்போ. பட் அவங்க வந்து they are like 50s and they are so into this series. And another couple, they came and they said, நாங்கள் பார்த்துட்டோம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு, சூப்பராக பண்ணுறீங்க. ஸோ எனக்கு அப்போ தான் புரியுது எவ்வளோ பீப்புள் ஆர் ஸோ interested driven towards these characters and the story. So that made me feel very happy. Yeah, that's a good feeling, amazing feeling. I think series அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்ஸிக்காகவும் இந்த பீப்புளுக்கு வந்தாலும், பட் ஐ திங்க் irrespective of எல்லா ஆடியன்ஸுமே வந்து இன்னைக்கு கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், பிகாஸ் ஆஃப் மொபைல். சும்மா ரோட்டில் நடந்து போனாலுமே ஆட்டோவில் ஓட்டுறாங்கன்னா அண்ணா ஹாய்ண்ணா, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்க. லைக் ஆல் ஏஜ் குரூப்ஸ், லைக் தேர் இஸ் நோ லிமிட் டு இட். கிட்ஸ், வாவ். நான் அதே சாப்பிடும்போது கிட்ஸ் வந்து அண்ணா நான் அவங்க சீரீஸ் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, தே ஆர் சேயிங். தட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி பிகாஸ் தட்ஸ் ஆல் வி ஆல் லாங். கண்டிப்பா ஐ திங்க் இட்ஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஃபேம்காக தான் நம்ம வந்து ஓடுறோம். அண்ட் ஐ திங்க் அது இவென்ச்சுவலி கிடைக்குதுன்றப்ப ஸோ ஹாப்பி. I would like to see you in multiple platforms as well. Yes. Wish you all the best, brother. Thank you so much. Thank you so much. நல்ல क्वेश्चंस கேட்டீங்க நிறையா. ஆக்சுவலாக நான் என்னை பற்றி பேச வேண்டியது வராது, சரி சீரீஸ் பற்றி தான் இருக்கும்னு நினச்சேன்.
பர்சனலாகவும் கேட்டு தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அலாட். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் பேரழகு தங்கமயில். மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.